ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். என்னங்க இது, ஆதிரை கிட்ட விஜய் சேதுபதி தனக்கு மரியாதை வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறாரே, இது கரெக்டா? எல்லாரும் எழுந்து நின்று பேர் சொன்னா ஆதிரையும் எழுந்து நின்று பேர் சொல்லணும்னு அவசியம் இருக்கா என்ன? எல்லாரும் செய்யறத ஏன் ஆதிரை செய்யணும்? இந்த மாதிரி மரியாதையை கேட்டு வாங்குறது விஜய் சேதுபதிக்கு அழகா? இதே மாதிரி நிறைய பேர் இந்த வீக்கெண்ட்ல நடந்த இந்த ஆதிரையை எழுப்பி நிக்க வச்சு கேள்வி கேட்ட விஷயத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களை சில பேர் திட்டிட்டும் இருக்காங்க. இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன்னு சொல்றேன். இந்த விஷயத்துல விஜய் சேதுபதி அவர்கள் ஆதிரைக்கு கொடுக்குற ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ நான் நினைக்கிறது தப்பா கரெக்டானு வந்து நீங்க சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஆதிரை மட்டும் உட்கார்ந்துட்டு ஆதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் மரம் எழுந்து நின்று தானே சொல்றாங்க, அதையே நீங்க மட்டும் உட்கார்ந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே எழுந்து நின்று பதில் சொல்லுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஓகேக்கு நான் என்ன அர்த்தம், ஓகேனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையை கேட்பாங்க. இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஆதிரை பிக் பாஸ் வீட்ல விளையாண்ட விளையாட்டின் பிரதிபலிப்பா தான் நான் பாக்குறேன். இப்போ கேப்டன்சி டாஸ்க்னு ஒன்று நடந்தது இல்லையா, அதுல ஆதிரை, துஷார் அண்ட் பிரவீன் ராஜ்தேவ் இவங்க 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ ஆதிரை தான் வந்து அந்த மாஸ்க் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணாங்க. நான் வந்து வேலை வாங்குறதுக்கு வந்துட்டு என் முகத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது, நான் முகத்தை மறைச்சிட்டு கூட வேலை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்து போட்டாங்க. அண்ட் அந்த மாஸ்க் கொடுக்கும்பொழுதே பிக் பாஸ் கிளியரா சொல்லிட்டாரு, இந்த மாஸ்க் நீங்க போடுறீங்கன்னா இது வந்து விளையாட்டின் இறுதி வரை வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எல்லாமே ஓகே பக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு தான் வெளியில வந்தாங்க. ஸோ இது 3 பேருக்கும் பொருந்தும். வந்த உடனே பாத்தீங்கன்னா துஷார் கேப்டன் ஆன உடனே ஆதிரையும் பிரவீன் ராஜையும் நீங்க மாஸ்க் போடணும்னோ, பிரவீன் ராஜை வந்துட்டு நீங்க ஒயிட் யூனிஃபார்மா போட்டுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆதிரை என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரத்துல வெளியில வந்த பிறகு இது வந்து எனக்கு சரியாவே படல, நான் தலையாவே ஆகல, அப்புறம் நான் எதுக்கு மாஸ்க் போடணும் அப்படின்னு அந்த மாஸ்க் கழட்டி ஓரமா வச்சுட்டாங்க. பட் பிரவீன் ராஜ் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டே தான் இருந்தாரு. அது இல்லாம அவங்க உட்காந்து பிக் பாஸ் டீமை பத்தியும் பிக் பாஸை பத்தியும் வந்து நிறைய அக்யூசேஷன் வச்சாங்க. அவங்க பண்ணது கரெக்டா, அவங்களே ரூல்ஸ் ஒழுங்கா சொல்லல அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓப்பனாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல இதுதான் வந்து பிக் பாஸ் டீமோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நிறைய விஷயங்களை பிக் பாஸ் டீமை பத்தியே வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க ஆதிரை. இந்த விஷயத்தை தான் விஜய் சேதுபதி வந்து நேத்து ஹிடன் மெசேஜா கொடுத்தாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே சில சில தண்டனைகள் கொடுக்கப்படுது, சில சில பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அது எல்லாருமே பண்ணும்பொழுது நீங்க மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, நீங்க மட்டும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது, அதற்கான வீடும் இது கிடையாது. ஸோ அப்படி நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு விளையாட முடியாது அப்படின்றதையும் வந்து அவர் தெளிவா சொல்லியிருந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை கன்வே பண்றதுக்காக தான் எல்லாரும் செய்யறதை ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதா நான் நினைக்கிறேன். ஆதிரையோட கேம் எப்படி இருந்ததுன்னா, ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருந்தது. கலையரசன் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு உள்ள ஏன் விட்டாங்க, சோஷியல் மீடியால ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீடு வந்து கிடைச்சிருமா, அவ்வளவு ஈஸியா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு தகுதி இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முதல்ல கேட்டது ஆதிரை தான் அந்த வீட்டுக்குள்ள. இது நிறைய பேர் வந்து உள்ள கண்டஸ்டன்ட் சொல்லல. அண்ட் இந்த விஷயம் வந்து நிறைய ஆடியன்ஸின் பிரதிபலிப்பாகவும் இருந்தது, அவங்களுடைய மனக்குமுறலாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா வாட்டர்மெலன் ஸ்டாரை காமிச்சோன்னு நம்மள சில பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. சோ இது வந்து ஒத்துக்கக்கூடிய உண்மைதான். சோ இந்த விஷயத்தை நாமினேஷன்ல ஆதிரை சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாங்க கலையரசன் அண்ட் திவாகர். அண்ட் கலையரசனையும் வந்துட்டு கண்டென்ட்டுக்காக எதுவும் செய்யற மக்கள் எல்லாம் ஏன் உள்ள அனுப்புறீங்க அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது. அதே மாதிரி பார்வதியும் வந்து டைரக்டா ஒரு மார்னிங் டாஸ்க்ல அட்டாக் பண்ணாங்க. அதாவது திவாகர் கலையரசன் கூட பார்வதி சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஸ்கிரீன் டைம் நிறைய கிடைக்கும். திவாகர் அண்ட் கலையரசனுக்கு வெளியில நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ இவங்களோடய நம்ம கூட இருந்தோம்னா நம்மளுக்கும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் வந்துட்டு பார்வதி இவங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த போட்டு உடைச்சதும் வந்து ஆதிரை தான். அந்த நேரத்துல இருந்து தான் பார்வதியோட பிளாக் லிஸ்ட்ல ஆதிரை வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆனாங்க. இது வரைக்கும் அவங்க கேம் நல்லா இருந்தாலும் ஒரு இந்த ஜெயில் போற டாஸ்க்ல வினோத் அவர்கள் ஆதிரைய ஒரு குறையா சொல்வாரு. அரோரா இருக்கிறாங்களா, அரோரா வெளியிலேயே தெரியல, ஒரு நபரோடையே வந்து சுத்திட்டு இருக்காங்கன்னு துஷார சொல்லுவாங்க. துஷாரும் அரோரா மட்டுமே சுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த பிள்ளையும் ஆதிரையும் வந்துட்டு வெளியில தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஆதிரை வந்து அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே நீங்க எப்போ பாத்தீங்க, நான் யாரோட சுத்திட்டு இருக்கதை பாத்தீங்க, நீங்க எப்படி என்ன வந்து தெரியல, நான் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லலாம்னு சண்டைக்கு போனாங்க. அப்போ வினோத் சொன்னாரு, நீ வந்து அந்த FJ ஓடயே சுத்திட்டு இருக்க, நான் அதை பாக்குறேன். வினோத் கிட்ட வந்து வேணும்ட்டே போய் ஆதிரை சண்டைக்கு நின்ன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. கண்டென்ட்காக வந்து அந்த விஷயத்த சண்டையாக்குன மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்க எப்படி அப்படி என் மேல பழி போடலாம், எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லும் பொழுது அதை ஏத்துக்கிற இடத்துலதான் வந்து ஆதிரை இருந்தாகணும். சோ ஆதிரை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க வந்து யார் மேலனாலும் எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான கருத்துக்களையும் எடுத்து வைப்பாங்க. ஆனா அவங்க மேல ஒருத்தர் ஏதாவது தப்பான விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதே மாதிரி ஒருத்தர் வந்து தன்னை பத்தி சொன்னாங்கன்னா அவங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. அதே கேள்வி வந்து தனக்கு வரும்பொழுது, ஃபார்
எக்ஸாம்பிள் அந்த ஜெயில் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா வினோத் வந்து கேட்டாரு, நீ வந்து இவ்வளோ பேசுறியேமா, அப்சரா வந்து மேக்கப் போட்டுட்டு சுத்துறான்னு சொல்றியே, அது அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து சொல்லிட்டு போங்க நான் சும்மா அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ இவங்கள ஒருத்தர் கேள்வி கேட்டா மட்டும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனா இவங்க மட்டும் அடுத்தவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்துட்டு ஆதிரையோட கேம் வந்து மாறின மாதிரி இருந்தது. அது இல்லாம இப்போ ஒரு லவ் கண்டென்ட் வேற கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆதிரை அண்ட் எஃப்ஜே. நான் வந்து அதை லைவ்லயும் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா எஃப்ஜே வரமாட்டேன் அப்படின்னு ஓரமா போய் உட்கார்றதும், இவங்க மனசு கஷ்டப்படுறதும், அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜே வந்து கெமி மடியில படுக்கிறதும், அதுக்கப்புறம் ஆதிரை வந்து அவனை எப்படியாவது என் மடியில படுக்க வைங்கன்னு கெமி பக்கத்துல ஒட்டி ஒட்டி உட்கார்றதும், அதுக்கப்புறம் ஆதிரை மடியில எஃப்ஜேவை படுக்க வைக்கிறதுமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேத்து எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா ஆதிரை மடியில வந்து எஃப்ஜே படுத்திருந்தாரு. அப்போ ரம்யா ஜோ சொல்றாங்க, உனக்கு இப்படி இருந்தானா வெளியில பொண்ணே கிடைக்காது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஆதிரை வந்து நானே அதை பத்தி கவலைப்படல, இல்ல இவன் எதுக்கு கவலைப்படணுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சண்டை போட்டு நான் மடியில தான் படுப்பேன் அப்படின்னு எஃப்ஜே படுக்க வரதும், கெமி வந்து ஆதிரை பிடிச்சி உட்கார வச்சு எஃப்ஜேவை படுக்க வைக்கிறதும் வந்து இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு இருந்தது. ஸோ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த லவ் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபுட்டேஜே நம்மளுக்கு வந்து நேத்து அந்த 1 hour எபிசோட்ல காமிச்சாங்க. இந்த லவ் கண்டென்ட்டும் வந்துட்டு ஒரு சைட் போயிட்டு இருக்கு. இது வந்து நேச்சுரலா நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா வந்து இப்போதான் உள்ள போயிருக்காங்க. அப்படி ஒன்றும் வந்துட்டு எந்த விஷயமும் நடக்கல. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒருத்தர் மேல அட்ராக்ஷன், லவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயமா இல்ல. ஸோ லவ் கண்டென்ட் பேசிக்கலி வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து லவ் கண்டென்ட் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் சர்வைவ் ஆவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸாவது வந்து இந்த லவ் கண்டென்ட்டை வச்சு ஓட்டலாம். அதுக்காகவாவது மக்கள் வந்து அவங்களை உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய யங்கா போறாங்க பாத்தீங்களா அந்த கண்டஸ்டன்ஸ்க்குலாம் இருக்கு. ஸோ அதனாலயோ என்னமோ தெரியல ஆதிரை எஃப்ஜேவோட ஒரு லவ் கண்டென்ட் அவங்களோட ஓன் ஸ்கிரிப்ட்ல பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப தெளிவா பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆதிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹெட்வெயிட் ஆகுறாங்களோ, நான் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறாங்களோ, மற்றவங்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயம் வந்து தோண ஆரம்பிக்குது. நின்று பேச மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாத இடத்துல வந்து சண்டை போடுறாங்க அப்படின்லாம் தோண ஆரம்பிக்குது. கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதனாலதான் இது ஒரு ஹிடன் மெசேஜா நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாரும் செய்யற ஒரு வேலையை நீயும் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றத வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கை வச்சுதான் அவர் சொன்னாரு. மாஸ்க் போட மாட்டேன்னு அவங்க கழட்டி போட்டது வந்து அதை வச்சுதான் வந்துட்டு சொல்றாரு. எல்லாரும் பண்ற விஷயத்த நீங்க பண்ணணும், அதற்கான வீடு தான் இது, நீங்க நினைக்கிறது பண்றதுக்கான வீடு கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்த நான் இப்படிதான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல மத்தவங்க சொல்ற மாதிரி ஆதிரை வந்து மரியாதை இல்லாம உட்கார்ந்துருந்தாங்க, விஜய் சேதுபதி அவங்களை எழுந்து நின்று மரியாதையை கேட்டு வாங்கினாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல என்ன மாதிரி தான் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டையும் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.